But you are a customer. Call me properly, answer. You can't explain properly, right? That time. I want 163 money. Give me. That's fine. Take and give the I don't have a change. Don't shout! Stupid. What? Give the change. I don't have a change. Hey! To you. உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. சென்னையில் ஆட்டோ டிரைவரிடம் பயணித்த வடமாநில பெண் ஒருவர் ஆட்டோ டிரைவரை ஸ்டூபிட் என திட்டியதும் அவருக்கு பதிலளிக்கும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு ஆட்டோ டிரைவர் அவரை கெட்ட வார்த்தையில் திட்டியதால் அவர் கைது செய்யப்பட்ட விவகாரமும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழகத்திற்கு புலம்பெயர்ந்து வந்து பணிபுரியும் வடமாநில தொழிலாளர்கள் இங்கு வன்முறையை கையாள்வதாகவும் தமிழர்களின் வேலை மற்றும் கல்வி உரிமைகளை பறிப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்த நிலையில் அவ்வப்போது வடமாநிலத்தவர்களுக்கும் தமிழர்களுக்குமான பேச்சுகள் மொழி ரீதியாக வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய காணொலிகளை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் தமிழ் ஆட்டோ டிரைவர் ஒருவரின் ஆட்டோவில் பயணம் செய்து வந்த வடமாநில பெண் ஒருவர் 200 ரூபாயை நீட்டி மீதி சில்லறை தா என்று ஆவேசமாக கேட்க அவரோ தன்னிடம் சில்லறை இல்லை என்று ஆங்கிலத்திலேயே அந்த பெண்ணுக்கு புரியும்படியாக சொல்கிறார். ஆனால் அதை பற்றி கேட்காத அந்த வடமாநில பெண்ணோ ஸ்டூபிட் என ஆங்கிலத்தில் திட்டுகிறார். மிகவும் ஆவேசமாக பேசுகிறார். மீண்டும் தன்னிடம் சில்லறை இல்லை என்று ஆட்டோ டிரைவர் கூற குரலை உயர்த்தி பேசாதே, டோன்ட் ஷவுட் என்று ஆங்கிலத்தில் பேச கடுப்பான ஆட்டோ டிரைவரோ தரை லோக்கலாக இறங்கி அந்த பெண்ணை திட்ட அந்த வடமாநில பெண்ணோ சரி இந்தா புடி உன் காசு என்று மூஞ்சிலேயே விட்டெறிந்துவிட்டு நடக்கத் தொடங்கினார். இப்படி அவமானப்படுத்திவிட்டு உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை என்று காரி துப்பிய அந்த ஆட்டோ டிரைவர் மொத்த பணத்தையும் அந்த பெண்மணி பின்னாலேயே சென்று வீசிவிட்டு திரும்புகிறார். இதை வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்ட பின் அந்த பெண்மணியின் உறவினர் ஒருவர் போலீசாரிடத்தில் புகார் அளிக்க புகாரின் பேரில் ஆட்டோ டிரைவர் கைதாகியிருக்கிறார். என்னிடம் சில்லறை இல்லை, இந்த இடத்தில் யாரிடமாவது சில்லறை வாங்கிக் கொடுங்கள், எனக்கு ஊர் பேர் தெரியாது என்று அந்த பெண்மணி ஆட்டோ டிரைவரிடம் ரிக்வெஸ்டாக பேசியிருந்தால் அவர் மனமிறங்கி இந்த வேலையை செய்து கொடுத்திருப்பார் என்றும், ஆனால் சில்லறை இல்லை என்பதை தானே ஆட்டோக்காரர் திரும்ப திரும்ப கூறுகிறார். அதற்கு அவரை ஸ்டூபிட் என்று அநாகரிகமாக பேசத் தொடங்கியது இந்த பெண்தான். அதன் பிறகு அவர் சொல்வது எதுவும் புரியவில்லை என்கிற கட்டத்திலும் தான் சொல்வதை எதுவும் அந்த பெண் புரிந்து கொள்ள தயாரில்லை என்கிற கட்டத்திலும் தான் ஆட்டோ டிரைவர் உணர்ச்சி வசப்பட்டு அந்த பெண்ணை திட்ட ஆரம்பிக்கிறார் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கிறது. But you are a customer. Call me properly, answer. You can't explain properly, right? That time. I want 163 money. Give me. That's fine. Take and give the I don't have a change. Don't shout! Stupid. What? What you are saying? சொல்லிட்டேன். Sound ஆறு I want the money. 163 give me. I want my change. What? I don't have a change. I want 163. Then what to do, bhai? I want 163 money only. Take this and give the change. I don't have a change. Hey! To you. Hey! Yeah. Yeah. Bro, go to police station. But you are a customer. Call me properly, answer. You can't explain properly, right? That time. I want 163 money. Give me. That's fine. Take and give the I don't have a change. Don't shout! Stupid. What? What you are saying? சொல்லிட்டேன். Sound ஆறு I want the money. 163 give me. I want my change. What? I don't have a change. I want 163. Then what to do, bhai? I want 163 money only. Take this and give the change. I don't have a change. Hey! To you. Hey! Yeah. Yeah. Bro, go to police station. டாஸ்மார்க் வழக்கில் கூடிய விரைவில் ஒரு ரெய்டு நடக்கப்படும். அதில் திமுகவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளி மீது பாய்ச்சல் இருக்கும் என்று தான் டெல்லியில் கருதுகிறார்கள் சிவசங்கர்.
இதன் தொடர்ச்சியாக இப்போ துரைமுருகன் மேல பாயக்கூடிய அந்த வழக்குகள் என்ன மாதிரியான வழக்குகளா இருக்குது? பழைய வழக்குகளாக இருந்தாலும் அதை புதுப்பித்து விட்டார்கள். அதற்கு மீண்டும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஸ்டே வாங்கினாலும் வாங்குவார்கள் என்று சொல்லுகிறார்கள். எது இருப்பினும் வழக்குகள் மீது வழக்கு, வழக்குகள் மீது வழக்கு என்று போட்டு காலதாமதம் செய்து 2026 பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள வந்துட்டு அப்புறம் எலெக்ஷன் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு காலம் தழிச்சிட்டு திருப்பி திமுக அரசு வந்தாலே நாங்கள்லாம் நிரபராதிகள் என்று கோர்ட்டில் சொன்னால் அந்த கேஸ் மூடிவிடும் நினைக்கிறாங்க. ஆனால் சட்டம் பாய்ந்து பாய்ந்து துரத்தி துரத்தி அடிக்கும். இத்தனை வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு துரைமுருகன் அடிக்குது பாருங்க. அவர் வந்து 60 வயசுல இருக்கும்போது ஊழல் பண்ணாரு, இப்ப 80 வயசுல அவர் அடிக்குது. இப்போ ஆக மொத்தம் துரைமுருகன் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு சென்று விடும் சிவசங்கர். விரைவாக மராத்திய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். அந்த பதிலை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கேட்கணும். மும்மொழி கொள்கையில நீங்க NEP பாலிசிஸை வந்து நீங்க வந்து படிச்சு பாருங்க, முதல்ல படிச்சு பார்க்காமலே பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மராத்திய முதல்வர் வச்சிருக்கிறாரு. குறிப்பாக அந்த மும்மொழி கொள்கையில 2 மொழிகள்ல நாங்க மராத்திய முதல் மொழியா வைக்கிறோம் அப்படிங்கிறதையும், அதன் பிறகுதான் 2 மொழி பாடங்களை விருப்ப பாடங்களா நம்ம வைக்கிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த பதில் எதற்காக கொடுக்கிறார்? இப்படி ஒரு பதில மு.க. ஸ்டாலினுடைய பிரதிவாதம் என்னவா இருக்கு? எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் மும்மொழி கொள்கையை பற்றி. மகாராஷ்டிராவில் எப்படி ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று. அந்த ட்வீட்டுக்கு பதில் போடக்கூடிய அளவிற்கு தேவேந்திர பட்னவிஸ் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறார். தாங்கள் எப்படி தமிழகத்தில் ஹிந்தி வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களோ, விரோதம் என்று சொல்லுகிறது, மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். மகாராஷ்டிராவில் ஹிந்தி 3rd ஆப்ஷனல் லாங்குவேஜ். குஜராத்தி இருக்கிறது, ஒடியா இருக்கிறது, பெங்காலி இருக்கிறது, தமிழும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலினுடைய அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்ல எக்ஸ் தளத்தில் போட்டது தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் பதில் கொடுத்திருப்பது இரண்டையும் வைத்து பார்த்தால் சிவசங்கர் மு.க. ஸ்டாலினுக்கு கோர்ட்டு தவிர எப்படி செந்தில் பாலாஜி, நம்ம பொன்முடி போன்ற துரைமுருகன் போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்கிறோ, இது ஒரு பிரச்சனை ஒரு இடியாக வந்திருக்கிறது. தேவேந்திர பட்னவிஸினுடைய சாட்டையாடி பதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேர் இழப்பைத்தான் தந்திருக்கிறது. மகாராஷ்டிராவில் ஹிந்தியை யாரும் விரோதிக்கவில்லை என்று அழகாக சொல்லிவிட்டார் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்டில். அதுதான் பின்னணி. ஓகே, எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய செய்திகளையும் தகவல்களையும் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ.